بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. கண்ணியமான நேர் நெஞ்சங்களே, கொழும்பு பெரிய பள்ளி வாசல் ஹிலால் என்ற முகநூலினூடாக இன்று 28ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு 27ஆம் நோன்பு ஹிஜ்ரி 1446 ரமலான் மாதத்தின் 27ஆம் நோன்பை நோற்றுவிட்டு இன்னும் சனிக்கிழமை 28வது நோன்பை நோக்கக்கூடிய அந்த நீயத்தில், இதே போன்று 29வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி நோன்பு நோக்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சூரிய கிரகணமும் ஷவ்வால் தலைப்பிறையும் என்ற தலைப்பில் தற்பொழுது உங்களுடன் நேரலையாக இந்த காணொலியின் மூலமாக சில தகவல்களை, அவேர்னஸ் என்ற அடிப்படையில் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன். இந்த கருத்துகள் எனக்கும் இதே போன்று இந்த நேரலில் பார்க்கக்கூடிய உலமாக்கள், அரபு மதரசா மாணவிகள், இதே போன்று பாடசாலை மாணவிகள், அதே போன்று பட்டதாரிகள் படித்தவர்கள், இதே போன்று சர்வதேச பிறையை அடிப்படையாக வைத்து ரமலான் மாதத்தை ஆரம்பித்தவர்கள், நாளை அதற்குண்டான ஷவ்வாலுக்குண்டான தலைப்பிறை பார்க்க இருப்பவர்கள் எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு காணொலியாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரலையில் நான் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு விளைகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய விடங்கள் எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த அடிப்படையில் பார்க்கியல் சோலார் எக்லிப்ஸ் பகுதி நேர சூரிய கிரகணம் ஒன்று நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில், உலகத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பகல் பொழுதாக இருக்குமோ நாளை சனிக்கிழமை 29ஆம் தேதி அந்த எந்தெந்த இடங்களில் கிரகணம் ஏற்பட இருக்கிறது என்ற விடயத்தை சுருக்கமாக பார்ப்பதோடு, அது ஷவ்வால் தலைப்பிறையோடு எவ்வாறு சம்பந்தப்பட போகிறது, அது எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது என்ற விடயங்கள் இங்கே கலந்தாலோசிக்கப்படும். அதற்கு முன்னதாக எங்களுடைய ரமலானுடைய ஆரம்பம், அது எப்படி உலகத்தில் எந்தெந்த பகுதிகளில் ஒவ்வொரு நாளில் ஆரம்பிக்கப்பட்டது என்ற விடயத்தை பார்த்து, அதுக்கு ஷவ்வால் எப்படி அமையப் போகிறது என்ற முதல் கட்டத்தை பார்த்த பின்னாடி நாம் சூரிய கிரகணமும் நாளை மாலை ஷவ்வால் தலைப்பிறையை பார்ப்பதற்கு உலக நாடுகள் எந்தெந்த நாடுகள் சம்பந்தப்பட போகிறது, அது எந்த தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்ற விடயத்தையும் நாம் இங்கே கவனிப்போம். அந்த வகையில் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி உலகத்தில் அதிகமான எல்லா நாடுகளும் போல ரமலானுடைய ஆரம்பத்துக்குண்டான சிலர் கணக்கீட்டு முறையில் அடிப்படையில் முன்னமே ரமலானுடைய ஆரம்பம் எப்பொழுது என்பதாக அவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார்கள். அது பல வருடங்கள் முன்னாலே தீர்மானித்து அவர்கள் பார்லிமெண்ட் மூலமாக பாஸ் பண்ணி அதற்குண்டான வேலை திட்டங்கள் அடிப்படையில் அவர்களுடைய நாடுகளில் அந்த வேலை திட்டங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கூடிய இதே சமயத்தில் வெற்று கண்களால் பார்த்து பிறையை பார்த்து முடிவு செய்வது என்ற அடிப்படையில் அந்தந்த பகுதிகள் பிரதேசங்களுக்கு ஏற்ப அந்த பிரதேசங்கள் அதை அமல் செய்யக்கூடிய அமைப்பு இருப்பதோடு, ஏனைய நாடுகள் இந்த நாடுகளை துயர்வதாகவும் அப்படியான சில அவர்களுடைய கிரைட்டீரியாக்களும் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பிப்ரவரி 28ஆம் தேதி சவுதி அரேபியா அன்றே அவர்கள் மாலை வேளையில் பிறை பார்ப்பது மிகவும் கடினமான சூழல் காலநிலை இருந்தும் பார்த்ததாக சாட்சி சொன்னதின் அடிப்படையில் இது சம்பந்தமான காணொலியை இதே முகநூலில் நான் போட்டிருக்கிறேன். உலமாக்கள் அனைவரும் அதனை தயவு செய்து எல்லா முழு வீடியோவையும் பாருங்க. அது 8 நிமிஷம் கொண்ட ஒரு வீடியோ. அதனை பார்த்து அதை பயன்பெறுமாறு தலைமையினர் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சாட்சி சொன்னதின் அடிப்படையில் 1ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி அவர்கள் ரமலான் ஆரம்பத்தை முதல் நோன்பை ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா தொடர்ந்து சுமாராக 50 நாடுகள், கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய 50 நாடுகள் அவர்களுடைய முடிவை துயர்ந்து அவர்களும் ரமலான் மாதத்தை 1ஆம் தேதியில் ஆரம்பித்தார்கள். அத்துடன் ஷேக் யூசுப் கர்லாவி அவருடைய ECFR, யூரோப்பியன் கவுன்சில் ஃபார் ஃபத்வா அண்ட் ரிசர்ச், அவர்களும் அவர்களுடைய கிரைட்டீரியா, துருக்கியும் அவருடைய கிரைட்டீரியாவும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கிரைட்டீரியா என்ற அடிப்படையில் அவர்கள் 1ஆம் தேதி
மார்ச் 1ஆம் தேதி ரமலான் மாதத்தை ஆரம்பித்த அதே சந்தர்ப்பத்தில் யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபிக்கர் கவுன்சில் ஆஃப் நார்த் அமெரிக்கா இவர்களும் 1ஆம் தேதி ரமலான் மாதத்தை ஆரம்பித்தார்கள். இது போக வெற்றி கண்களால் 28ஆம் தேதி பார்த்தவர்கள் என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இதே போன்று மொரோக்கோ இப்படியான நாடுகள் 28 மாலையில் பிறை தென்படவில்லை என்ற அடிப்படையில் ஷாபானை 30ஆக பூர்த்தி செய்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதலாவது ரமலான் எடுத்ததன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாடுகள் எல்லாம் அவர்களுடைய பிரதேசத்தில் அவருடைய எல்லைக்கோடு எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் அந்த எல்லைக்கு உட்பட்ட அவர்கள் அவருடைய ஷவ்வாலுடைய தலைப்பிறையை பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது சனிக்கிழமையுடைய இதுதான் கிராஃப், சரிதானே? இப்ப ஞாயிற்றுக்கிழமையுடைய கிராஃப் மன்னிக்கவும், ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி மாலையில் உலகத்தில் பிறை வெற்று கண்களுக்கு தென்படக்கூடிய அளவுகோல்கள் வெறும் உதயம் மட்டுமல்ல, வெறும் அமாவாசையோட மட்டுமல்லாமல் அமாவாசையுடன் அதற்கு பிறகு பிறை வெற்றுக்கண்கள் தென்படுவதற்கு கவனிக்கப்படக்கூடிய முக்கியமான 10 தரவுகள் இருக்குது. அந்த 10 தரவுகள், பல தரவுகளோட முக்கியமான 10 தரவுகள் அங்க பார்க்கப்படும். அந்த 10 தரவுகள் பார்க்கறதோட அதனுடைய கணிப்பீடு அன்று மாலை அந்தந்த பிரதேசங்கள், அந்தந்த நாடுகளுடைய பிரதேசங்களுக்குள்ள மகரிபுக்கு பின்னாடி மேற்கு அடிவானத்தில் பிறையுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் எந்தெந்த நாடுகளுக்கு லேசாக தென்படும், எந்தெந்த நாடுகளுக்கு அதுக்கு காலநிலை சீராக இருக்கிறதோட பார்ப்பவரும் அனுபவசாலியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை ஏற்படும், எந்தெந்த நாடுகளுக்கு பார்ப்பவர் அனுபவசாலியாக இருந்தாலும் காலநிலை சீராக இருந்தாலும் கருவிகள் தேவை, உதவி தேவை என்று சொல்லப்படக்கூடிய கிரைட்டீரியா, எந்தெந்த நாடுகள் எந்த அளவுக்கு தெளிவாக காலநிலை இருந்தாலும் பெரும் தொலைநோக்கிகளுக்கு மட்டும்தான் தென்படும் என்று சொல்லக்கூடிய கிரைட்டீரியா, எந்தெந்த நாடுகளுக்கு வளர்ப்பிறையாக இருந்தாலும் தென்படவே முடியாது என்று சொல்லக்கூடிய கிரைட்டீரியா. இது ஞாயிற்றுக்கிழமை மாலையில. அந்த வகையில இந்த கிராஃபுடைய அடிப்படை பார்க்கிற நேரம் இங்க ஆஸ்திரேலியா, இதே போல நியூசிலாந்து இங்க இருக்குது. இந்த வளர்ச்சியை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வரைபடம், இந்த கலர் வரைபடத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வெற்றுக்கண்களுக்கு தென்படக்கூடிய போதுமான அளவு இந்த பகுதியில் உள்ள நாடுகளுக்கு இல்லாதபடியால பெரும்பாலும் கடந்த காலங்களுடைய அவருடைய அந்த தீர்மானங்கள் அடிப்படை பார்க்கும் பொழுது அவர்கள் ரமலானை 30ஆகத்தான் பூர்த்தி செய்யறதுக்கு பெரும்பான்மையான எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி என்றால் அவர்கள் 31ஆம் தேதி 30வது நோன்பை நோற்ற பின்னாடி ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த நாடுகளுக்கு பெருநாள் வரும். இதுதான் கணிப்பு. அவர்களுடைய கடந்த காலங்களுடைய பொதுவாக எங்களுடைய கொழும்பு பெரிய பள்ளிவாசல்ல எப்படி தீர்மானங்கள் அமைகிறதோ அதேபடித்தான் அந்த விஷயம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இலங்கையை பொறுத்தவரையில, இந்தியா பொறுத்தவரையில, பங்களாதேஷ், பாகிஸ்தானை பொறுத்தவரையில அன்று மாலை மகரிப் பின்னாடி லேசாக தென்படும் என்ற கருத்து துணிக்கக்கூடிய இந்த பச்சை நிற கோட்டுக்குள்ளதான் இந்த நாடுகள் அமைகிறது. என்றாலும் இங்க முக்கியமான ஒரு விடயம் கவனிக்கணும். இந்த கிராஃப்ல அன்றைய மாலை நேரத்துல அந்தந்த பிரதேசங்களுடைய காலநிலை எப்படி அமைஞ்சிருக்கும் என்பது இதுல இருந்து கணிப்பீடு அல்ல. காலநிலை எப்படி அமைஞ்சிருக்கும், அது மழையாக இருக்குமா, மேகமூட்டமாக இருக்குமா, பார்க்க முடியுமான பிறையாக இருந்தாலும் லேசாக பார்க்க முடியுமா என்ற நிலைமை என்பது அந்தந்த நாளுக்கு அந்தந்த பிரதேசத்துக்கு அன்றைய மகரிப் பொழுது பின்னாடித்தான் அது தீர்மானிக்க முடியும். அப்ப அந்த விஷயம் இந்த கிராஃப்ல இல்லை. 2வது விஷயம், இதுல இருக்கக்கூடிய லேசாக தென்படக்கூடிய எந்த கணிப்பீடு வைத்தாலும் இலங்கை, உதாரணத்துக்கு இலங்கை, எங்களுடைய நாட்டை நாம் தீவை ஒரு தனி பிரதேசமாக எடுத்திருக்கிறோம். இந்த பிரதேசம் இருக்கிற இந்த விஷயம் இது முழு நாட்டிலேயும் எந்த பகுதிக்கு ஞாயிற்றுக்கிழமையுடைய அந்த வளர்ப்பிறை எங்கெங்கே தென்படும் என்பது அந்தந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிறை பார்க்கும் அனுபவசாலிகளுடன் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது அந்த விஷயம். அப்ப சில பிறைகள் இருக்குது சூரியன் மறைஞ்ச உடனேயே தலைப்பிறை விளங்கும். சில விஷயங்களில் சூரியன் மறைஞ்சு 10-15 நிமிடங்களுக்கு பின்னாடி தான் தலைப்பிறை விளங்கும். சில விஷயங்கள் இருக்குது மொத்தமாக அதனுடைய சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கு இடைப்பட்டுள்ள நேரத்துல
ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் மட்டும்தான் விளங்கும் அப்படின்ற தலைப்பிறைகள். இந்த பச்சை கோட்டுக்குள்ள அப்படியான தலைப்பிறைகள் இருக்குது. சில தலைப்பிறைகள் ஒரு 30 நிமிடங்களுக்கு விளங்கும், சில தலைப்பிறைகள் 20 நிமிஷங்களுக்கு மட்டும்தான் தொடர்ந்து விளங்கும். இப்படி ஒவ்வொரு கட்டங்களுக்கு அது வித்தியாசப்படும். சில தலைப்பிறைகள் தரை மட்டத்துக்கு தான் விளங்கும், மலை நாடுகளுக்கு விளங்காது. இப்படியான விஷயங்கள் இருக்கு. சில தலைப்பிறைகள் மலை நாட்டுக்கும் முழு நாட்டுக்கும் விளங்கும், தரை மட்டம் மலை நாட்டுக்கெல்லாம் சேர்த்து முழு நாட்டுக்கு விளங்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இது எல்லாம் அதனுடைய தரவுகளை ஒப்பிட்டு அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் வாழக்கூடிய பிறை பார்க்க அனுபவத்தில் உள்ளவர்களோட இருந்து தான் என்ன செய்யப்படும், அது தீர்மானம் எடுக்கப்படும். எனவே அந்தந்த விஷயங்கள் இந்த வரைபடத்துல யாருடைய கண்ணுக்கு பிறை தென்படும் என்பதாகவும் இதுல கணிப்பீடு இல்லை, யாருடைய சாட்சி ஏற்கப்படும் என்பதாக இந்த கணிப்பீடு இதுல இல்லை. எனவே தான் கியாமத் நாள் வரைக்கும் பிறையை வெற்று கண்களால் பார்க்கும் என்றாமல் அது இருந்து கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறினாலும் இந்த அமல் ஒரு நாளும் உலகத்திலிருந்து இல்லாமலாக்கப்பட மாட்டாது. எங்கே சரியாவது இந்த அமல் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். எனவே குறிப்பிட்ட இந்த வரைபடத்துல இன்னைக்கு மத்திய கோட்டிலிருந்து வடக்காக 60 பாகை, மத்திய கோட்டிலிருந்து தெற்காக 60 பாகை மட்டும்தான், மீதம் இருக்கும் 30 பாகைக்கும் தெற்கு பக்கம் இருக்கும் பனி இருக்கும் 30 பாகைக்கும் இந்த கணிப்பீடுகள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால கியாமத் நாள் வரைக்கும் இந்த ருயத் என்ற அமல் அதை கொண்டு சாட்சியாளர்களை பார்த்து சாட்சியத்தை பெற்று சாட்சி சொல்பனை தன்மைகளை பார்த்து சாட்சி சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ற அந்த மஷூர் பிஹி அவர் அது பாசிபிலிட்டி உள்ளதாக இருக்குதா என்பதை கவனித்துத்தான் தீர்மானம் எடுக்கப்படும். எனவே ஞாயிற்றுக்கிழமை மாலையில பார்க்கக்கூடிய தலைப்பிறைகள் இந்த பகுதியில் உள்ள நாடுகளுக்கு ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் பச்சைக்கோட்டில் இருந்தாலும் அவர்கள் அன்றைய மாலை நேரத்தில் உள்ள காலநிலை என்பது அதில் தாக்கம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்க போகிறது. தென்படக்கூடிய பிறையாக இருந்தாலும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரமலான் 30 ஆவதற்கு சான்ஸ் இருக்குது. அப்படி 30 ஆகினால் 1ஆம் தேதி அவர்களுக்கு பெருநாள். அப்படி இல்லை என்று சொன்னால் தென்படக்கூடிய காலநிலை சீராக இருந்தும் தென்பட்டால் எனவே ரமலான் 29 இருந்து 31ஆம் தேதி பெருநாளாக இருக்கும். எனவே இதுதான் இப்ப வெற்று கண்களால பார்த்து முடிவெடுக்கக்கூடிய நாடுகளுடைய நிலைமை. இப்படி இருக்க நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாடுகள் யாரெல்லாம் சவுதியை பின்பற்றி வந்தார்களோ, யாரையெல்லாம் கணிப்பீடின் அடிப்படையில் ரமலான் மாதம் 1ஆம் தேதியா மார்ச் எடுத்தார்களோ அவர்கள் நாளை மாலை தான் என்ன செய்ய போகிறார்கள், அவர்களுடைய அந்தந்த நாடுகளில் ஷவ்வாலுடைய விஷயம். இப்ப கணிப்பீடின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் துருக்கி, யூசுப் கர்லாவி அவருடைய கணிப்பீடின் படிக்கு ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அவருடைய அவர்களின் கிரைட்டீரியாவின் படிக்கு ரமலான் 29 முடியும் நினைக்கிறேன். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சவுதியுடைய விஷயம் தான் இங்கே இப்ப தாக்கம் செலுத்த போகிறது. அதுக்கு முன்னால இந்த கிரகணம் சம்பந்தமாக இப்ப சூரிய கிரகணம் சம்பந்தமாக சூரியன் இப்படி இருக்குது, பூமி இப்படி இருக்குது. இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நடுவுல கிரகண பாதை ஒரு கற்பனை செய்யப்படும் ஒரு கிரகண பாதை. அந்த கிரகண பாதைக்கு சரியாக இந்த சந்திரன் குறுக்கிடும் போது ஒன்றிற்பின் அம்ரா என்ற பகுதி ஒன்றிருக்குது. அந்த அம்ராட பகுதிக்கு சம்பூர்ணமாக நுழைந்தால் சம்பூர்ணமான சூரிய கிரகணம் வரும். ஒரு பகுதியுடைய ஏதாவது ஒரு பகுதி தான் நுழைந்தால் ஒரு பகுதியாக இருக்கும். அந்த பகுதி நேர சூரிய கிரகணம் என்பது அது 25 பாகை மறையும், 50 பாகை மறையக்கூடும், ஒரு 90% மறையக்கூடும். 100க்கு 100% மறைந்தால் சம்பூர்ணமாக அந்த பகுதி இருட்டாகிடும். எனவே இந்த அடிப்படையில தான் இந்த சூரிய கிரகணம் என்பது நடக்க போகுது. எனவே இதே மாதம் சந்திர கிரகணம் நடந்தது 14 நாட்களுக்கு முன்னால். இப்போது 14 நாட்கள் கழித்து சூரிய கிரகணமும் என்பது இந்த கிரகண பாதையோட என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இப்ப இது எந்தெந்த பகுதிகளுக்கு அதாவது இந்த தரவுகள் இதெல்லாம் timeanddate.com எடுக்கப்பட்ட தரவுகள், அதிலே தாராளமாக உங்களுக்கு பார்க்கலாம். இப்ப உலகத்துல முதலாவது பகுதி நேர சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் UTC டைம், சரிதானே? UTC டைம்ல 29 மார்ச் 8:50 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. அப்ப உலகத்துல எங்க ஒரு பகுதியில நடக்கக்கூடிய
அந்த அந்த பிரதேசத்தில் நடக்கக்கூடிய கிரகணத்து ஆரம்ப பகுதி யூடிசி டைமுக்கு 8:50 மணிக்கு நடந்து உலகத்துல எந்த பகுதி கடைசியாக கிரகணம் முடிய போகுதோ அந்த முடியக்கூடிய நேரம் யூடிசி டைம் 12:43 மணிக்கு நிகழப் போகிறது. எனவே 8:50 9:50 10:50 11:50 12:50 9 10 11 12 கிட்டத்தட்ட 4 மணித்தியாலத்துக்கு இந்த யூடிசி டைம் உள்ளுக்கு தான் உலகத்துல பல்வேறு நாடுகள்ல பல்வேறு பகுதிகளில் அந்தந்த பகுதிகள் நாம் பார்ப்போம். அந்த பகுதியில் 4 மணித்தியாலங்கள் சுற்றி வர இந்த சூரிய கிரகணம் அது நடக்க போகிறது. நாளைக்கு பகலைக்கு இன்ஷா அல்லாஹ் நடக்க கூடிய ஏற்பாடு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் துல்லியமாக கணிப்பிடப்படுகிறது. இப்ப இதுதான் இந்த வரைபடம். அப்ப 8:50க்கு நடக்கக்கூடியதுல இருந்து 12:50 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த தொங்கல்ல இருந்து இந்த வரைபடத்துல உங்களுக்கு இப்படி பார்க்கலாம். இந்த பகுதியில் இப்படி போய்த்து இந்த உலகத்துல இந்த பகுதி வரைக்கும். அப்ப மத்திய கோட்டில இருந்து வடக்கு பகுதிக்கு தான், அதுவும் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா இன்னைக்கு வடமேற்கு ஆப்பிரிக்காவுடைய பகுதி, இதே போல ஐரோப்பிய கண்டம், அதே போன்று கிரீன்லாந்து ஐஸ்லாந்துடைய பகுதி, இதே போல அமெரிக்கா தென் அமெரிக்காவுடைய இந்த பகுதியோட வட அமெரிக்காவுடைய கிழக்கு பக்கம் அந்த இடத்துல நடக்கும் போது இந்த வரைபடத்துல இந்த சின்னொரு பகுதி ஒன்று இருக்குது. இந்த சின்ன பகுதியில தான் குறிப்பாக ஒரு 90% கிரகணம் நடக்கக்கூடிய அதே சமயத்துல ஒரு 25% அதாவது ஒரு 40% கிரகணம் இங்க நிற்கும். அதே போன்று அது குறைந்த பகுதி ஒரு காவாசியான கிரகண பகுதி தான் இந்த பகுதிகள் எல்லாம் இங்கே காட்டப்படுது. எனவே 4 மணித்தியாலத்துக்குள்ள இந்த கிரகணம் அது இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிற அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு இப்ப உங்களுக்கு இந்த பகுதியிலேருந்து விளங்கும். இது இருட்டான பகுதி, பூமியில மற்ற பகுதி வெயில் அடிக்கக்கூடிய பகுதி. இந்த வெயில் அடிக்கக்கூடிய பகுதியில இன்னைக்கு இந்த பகுதி ஆரம்பிச்சு இந்த பகுதியால இப்படி போயிட்டு இந்த கிரகணம் இன்னைக்கு போகுது. இப்ப இது கடுமையான பகுதி இன்னைக்கு வரும். இந்த ஆரம்பிக்கக்கூடிய இந்த பகுதியை பார்க்கலாம். இன்றைக்கு இந்த கடுமையான பகுதி இன்னைக்கு அது அப்படியே போகும். அப்ப 8:50 12:50 வரைக்கும் இப்படியான ஒரு தொழிற்பாடு ஒன்றுதான் இன்னைக்கு நடக்க இருக்குது. அந்த நடக்க இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இப்ப நான் இங்கே போட்டிக்கூடிய இந்த கடைசி 12:50க்கு எங்க 12:50 மணிக்கு கடைசி யூடிசி டைம் 12:50 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த கிரகணம் இதோ டல்னக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐரோப்பா பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. இது நம்முடைய கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து இலங்கை 5:30 மணி பிளஸ்ல இருக்குது. இது பிளஸ் 7 மணி பிளஸ் இருக்கக்கூடிய இந்த இந்த பகுதியில தான் அந்த சொல்லக்கூடிய 12:50 மணி என்ற யூடிசி 7 மணி தேர்த்து கூட்டினா இரவு 7 மணி 7:43க்கு இந்த பகுதியில அந்த நாட்டுல 7:50 அல்லது 7:55 மணிக்கு தான் சூரியன் மறைவு. அப்ப இன்னைக்கு தான் அந்த சந்திரன் என்பது கிரகணத்திலிருந்து விலகுது, சம்பூர்ணமாக விலகக்கூடிய கட்டம். இந்த விலகக்கூடிய கட்டம் உலகத்துல நடக்கும் போது பகல் 12:50 மணியா இருக்கும். பகல் 12:50 மணியா எங்க இருக்குன்ற யூடிசி டைமுக்கு தான் பகல் 12:50 மணியா இருக்கு. இது முக்கியமான ஒரு தரவு. நாளைக்கு நாங்கள் ஷவ்வாலுடைய சப்ஜெக்ட் நாம் பேச வர இருக்கிறதுனால இது ஆக முக்கியமான ஒரு தரவாக இன்னைக்கு எடுக்கப்படும். எனவே இப்ப என்ன விஷயம், இதெல்லாம் கழிஞ்ச பிறகு இப்ப ஷவ்வாலுடைய தலைப்புல நாளைக்கு ரியாதுடைய விஷயம். நான் ரியாதுக்கு வர்றதுக்கு முன்னால சவுதி அரேபியாவுடைய ரியாதுடைய விஷயங்கள் வருவதற்கு முன்னால இந்த டைம் ஜோனுடைய பகுதியை நாங்கள் கொஞ்சம் அவதானிப்போம். அதாவது இப்ப உலகத்துல சர்வதேச பிறையின் அடிப்படையில உலகத்துல எந்த பகுதியிலே இருந்தும் பிறையின் செய்தி வந்தால் அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி மாதத்தை ஆரம்பிக்கிறது என்ற நிலைப்பாட்டுள்ள சகோதரர்கள் எங்கட நாட்டிலையும் பக்கத்து நாட்டிலையும் இதே போல அரபு நாடுகள்லையும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு வரக்கூடிய நடைமுறை பிரச்சனை, ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம்,
ஏன்னா உலகம் என்பது உருண்டை. உலகத்துல எப்பயுமே ஒரு பகுதி வெயில் அடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு பகுதி இருட்டாகத்தான் இருக்கும். ஆனா இன்னொரு பகுதி உலகத்துல எப்பொழுதும், அதாவது ஒரு 6 மாசம் இருட்டாக இருக்கும், 6 மாசம் வெயிலாக இருக்கும். அது இன்னொரு பகுதி 3 மாசம் இருட்டாயிருக்கும், 3 மாசம் வெயிலாகவும் இருக்கும். இப்படி ஒரு உருண்டைக்குள்ள பல நிகழ்வுகள். ஒரு சூரியன் தான், ஒரு பூமி தான். பூமி 23 பாகை தன்னை அது டில்டடாக இருக்கும் போது தன்னைத்தானே சுற்றி கொண்டு வர நேரத்தில் சூரியன் சுற்றி கொண்டு வருகிறது. இதே போல சூரியனும் அதுக்குள்ள ஓடு பாதை அல்லாஹ் அமைச்சு தான் வச்சிருக்கிறான். இதே குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. இப்படி இருக்கும் போது எனவே ஒரு குளோபுக்குள்ள பல நிகழ்வுகள் நிலைமைகள் நடக்குது. இப்படி இருக்கும் போது உதாரணத்துக்கு இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே. இப்ப இலங்கையில நாளைக்கு சர்வதேச பிறையின் அடிப்படையில 29வது நோன்பை நோக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் நாளை காலையில் எங்களோட சஹர் செஞ்சுட்டு நாளை மாலையில எங்களுடைய இந்த நாட்டினுடைய மகரிபுடைய நேரத்தின் அடிப்படையில் நோன்பு திறப்பார்கள். ஆனா சர்வதேசத்திலே இருந்து பிறையை செய்தி எடுக்கிற என்று வரும் பொழுதோ இலங்கை என்பது இந்த பிரைம் மெரிடியன், இந்த கிரீன்விச் கோடோடு இருக்கக்கூடிய இந்த பிரைம் மெரிடியன் இலங்கை என்பது பிளஸ் 5.5 மணித்தியாலம். சரிதானே? 5.5 என்று சொல்லும் போது இன்னும் இங்க இருந்து பிளஸ் 10 அந்த இங்கிட்டு வரும் 11, 12, 13, 14 ஒரு 14 அவர் 13 அவர் பிளஸ் இருக்குது. அப்படி என்றால் அர்த்தம் என்னண்டா இலங்கையில மகரிபுடைய நேரம் நாளைக்கு 6:20 என்று சொன்னால் பிளஸ் என்று வரும்போது இங்க இன்னும் 8 மணித்தியாலத்தை நாம இன்னொரு சைட்ல பார்க்கிறோன்னு சொன்னா இந்த பகுதி இந்த ஆக்லாந்து நியூசிலாந்து இங்க இருக்குது பிளஸ் 12 பிளஸ் 13 டைம் ஜோன்ல இருக்குது. அவர்கள் மகரிப் அடையும் போது அவர்களுக்கு மகரிபுடைய நேரம் அடையும் போது நாளைக்கு காலையில எங்களுடைய மகரிப் நேரத்துல இருந்து ஒரு 7.5 மணிக்கு பணியை கழிக்கணும். அப்ப சுமாராக ஒரு 10:30 சொல்லுங்களேன். நாளை பகல் 10:30 இருந்து இவங்களுக்கு மகரிப் நேரம் ஆகும். சரிதானே? இப்போ ஆஸ்திரேலியான்னு பார்க்கும் போது அவர்கள் இன்னைக்கு 9:30 இங்கிட்டு 10:30 இவங்க 13. அப்ப இங்கிட்ட 3 மணி நேரம் வித்தியாசம். இவர்களுக்கு 2 மணி, எங்களுக்கு பகல் நாளைக்கு 2 மணி இருக்கும் போது இவர்கள் மகரிப் ஆகியாச்சு. இந்த பகுதிக்கு எப்படியும் ஒரு 3 மணி ஒரு 4 மணி இருக்கும் போது அவளுக்கு மகரிப் ஆகியாச்சு. அந்தந்த நாட்டுக்குடைய மகரிபுடைய நேர வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரி. எனவே இந்த சகோதரர்கள் எப்படியும் ஷவ்வாலுடைய ஆரம்பம் எப்ப என்பத விஷயத்தை விளங்கி கொள்றதுக்கு நாளைக்கு காலையில 10:30 இருந்து அவர்கள் ஆயத்தமாத்தான் நிற்கணும். ஏன்னா எங்கிருந்து செய்தி வரும் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்ப உலகத்துல என்னத்தான் கிரைட்டீரியா ஹிசாபுடைய கால்குலேஷன் சில நாடுகள் எடுத்தாலும் கூட செய்தி வெற்றுக்கண்ணால் பார்க்கக்கூடிய நாடுகளுக்கு தானே அவருடைய செய்தி ஒன்று நாளைக்கு அவர்கள் பார்க்க இல்லாட்டிலும் கூட அது ஒரு விஷயம். அவர்கள் பார்ப்பார்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் என்றிருந்தாலும் ஒரு சர்வதேசம் என்று ஒன்று இருக்குது தானே. அப்ப சர்வதேசத்துல அங்கதான் வாழ சர்வதேசம் சகோதரர்கள் நிற்கிறாங்க தானே. அவங்க வேறையாக ஒரு விஷயம் அவங்க தனி ஏற்பாடு நிற்குது அந்த நாடுகள்ல. அவனோட செய்தி எதிர்பார்க்கணும் எப்படின்றால் காலை 10:30 இருந்து அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஆனா இந்த சகோதரன் நாளைக்கு 29 நோம்பு நோட்டிருப்பு தான் இருப்பார்கள். இருக்கக்கூடிய அதே சமயத்துல எனக்கு என்ன செய்யும், எதிர்பார்த்து கொண்டு தான் நிற்பான் இருக்கக்கூடிய நேரத்துல. இப்ப எங்களுக்கு மகரிப் ஆகுது. மகரிப் ஆன பிறகு இவன் நோம்பு திறப்பாங்க இல்லையா? ரைட். நோம்பு திறந்த பிறகு அவன் 29 பிடிச்ச பிறகு இங்க இருந்து மேற்கு பக்கம், இங்க இருந்து இலங்கை கிழக்கு, இங்க இருந்து மேற்குன்னு சொல்லும் போது இங்கிருந்து 5:30 பிரைம் மெரிடியன். இந்த பிரைம் மெரிடியன்ல இருந்து இந்த பகுதிக்கு சுமார் 11 மணித்தியாலம். 5:30, 11, 17:30 மணித்தியாலம். இப்ப 4 மகரிப்ல இருந்து 6:30 வெப்பமே, இன்னொரு 17:30 மணித்தியாலம் வெப்பம். அப்ப அடுத்த நாள் ஒரு பகல் 2 மணி வரைக்கும் இவர்கள் எந்தெந்த பகுதியில இருந்து ஏன்னா விரையீடு செய்த மகரிப் ஆகணுமே இல்லையா? அப்ப அந்த இடத்துல வரும் வரைக்கும் எதிர்பார்க்கவே தான். ஏன்னா இது சர்வதேச அடிப்படையில் அவர் நிலைப்பாட்டில் இருக்கிறான். அது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனா அவர்களுக்கு வரக்கூடிய நடைமுறை பிரச்சனை என்ன, இது எங்கே அவங்க சிக்குவாங்க, இது எந்த இடத்துல என்று சொன்னா
கடந்த வருடங்கள்ல நான் பார்த்த நேரம் சில சகோதரர்கள் நினைக்கிறாங்க சில நாடுகள் வந்து கேல்குலேஷன் படிக்கத்தான் இந்த சில பேரை முடிவு செய்யறாங்க. ஆனா இந்த சகோதரர்களுக்கு தெரியல அந்த நாடு வந்து கேல்குலேஷன் அடிப்படையில் தான் முடிவு செஞ்சாங்க தெரியாது. எனவே இவங்க நினைக்கிறாங்க அவங்க அவங்க நேக்கடை சைட்டிங்ல போயிட்டு அவங்க சாட்சிகளை எடுத்து தான் முடிவு செய்யணும்னு நினைக்கிறான். சரிதானே? ஆனா இதனுடைய உலகளாவிய மட்டத்தில் எப்படி இது பிராக்டிக்கல் நடக்குது என்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் கிளியர் இல்லை. அது கடந்த சில விஷயங்கள் அவங்க வந்து எப்படி இப்ப இந்த 2020க்கு பிறகு அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க வச்சு நோட் பண்ணி நேரம் விளங்கிச்சு. இவங்களுக்கு அது இன்னும் கிளியர் இல்லை. ஆனா நம்ம அதை கிளியர் படுத்த போனா அவங்க விளங்கிக் கொள்வாங்க என்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நம்ம இது கொஞ்சம் தெளிவுபடுத்தும், ஓரளவு தெளிவு எடுத்துக்கொள்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஆனா இதை டீட்டெயிலா பேசுறேன், இன்னும் நாம உட்கார்ந்து தான் இந்த விஷயத்த கொஞ்சம் பேசணும். இப்ப பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இதுதான். இப்படி இருக்கும் போது இவங்க எங்க போயிட்டு சிக்குவாங்கடா, சவுதியோட விஷயத்துல போயிட்டு சிக்குவாங்க. ஒன்று சவுதியோட விஷயம் சிக்குவாங்க, அப்படி இல்லைண்டா இந்த ஆப்பிரிக்கா நாடுகள் சில நாடுகள் இருக்குது, அவர்களும் கூட சில நேரத்துக்கு இந்த சவுதியில இந்த சாட்சி சொல்லக்கூடியவர்களுடைய மாதிரி இவங்களும் சாத்தியம் இல்லாத விஷயங்களை சாட்சி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நைஜர் என்ற நாடு. அப்படி இந்த ஆப்பிரிக்கா வட ஆப்பிரிக்காவில் சில சில விஷயங்கள் நாடுகள் அப்படி இருக்குது. குறிப்பா நைஜீரியாவும் இருக்குது. இப்ப இதுல சில நேரத்துக்கும் சிக்கிறது வாய்ப்பு இருக்கு. சிக்கிறதுனா என்னண்டா இவர்கள் ஏமாறுறது வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்டத்துல எனக்கு ஞாபகம் இருக்குது, கனடால இருந்து இவங்க எடுத்திருந்தான். கனடால பிறகு பார்த்த சாட்சி சொன்னது எடுத்து அது தனிப்பட்ட தேடி பார்த்த நேரம் அந்த கூட்டம் வந்து பிறகு பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணக்கூடியவங்க. ஆனா இங்கே இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியல, அவங்க வந்து கால்குலேட் பண்ணக்கூடியவங்க தெரியல. இப்படி ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அப்ப எங்க சிக்கிக்கொள்வாங்கடா இப்ப சவுதியோட விஷயம் நாளைக்கு என்னன்னா, இதுதான் ரியாதுடைய விஷயம். நாளைக்கு ரியாதுடைய விஷயம் இது இது இன்னைக்கு இந்த ஹொரைசன் இன்னைக்கு இருக்குது. இதுதான் ரியாதுடைய தொடுவானம். இப்ப சென்ற ரமலான்ல ஷக்ரா, குறிப்பாக தமீர், ஹவுதா சுதேர் எந்த இடங்கள்ல இருந்து கடந்த 99 ஆண்டுல இருந்து பிறை சாட்சியங்கள் விஷயத்துல தவறுகள் நடக்குதோ அதே பகுதியில் தான் சென்ற ரமலான் 28 பிப்ரவரி மாலையிலையும் அதே ஆட்கள் அதே சாட்சி சொன்ன சகோதரர்கள் தான். சவுதியில இந்த விஷயம் கடந்த 70 வருஷமாக நடக்குது. இது இப்ப சாட்சி சொல்லக்கூடியவர்கள் 99ஆம் ஆண்டு இந்த விஷயத்தை சாட்சி சொல்லிக்கொண்டே வராங்க. குறிப்பாக ரமதான், ஷவ்வால், துல்ஹிஜ்ஜா, இப்ப முஹர்ரமும் அதுல அடங்குது. ஏனைய மாதங்கள் உம்முல் குராவில மாதிரியே பேத்து கொண்டு இருக்குது. சரிதானே? இப்ப சூரியன் இது, சந்திரன் என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு சூரியன் மறையறத்தோட சந்திரன் உயர்வு என்பதே வெறும் ஒரு பாகைத்தான். அப்ப சூரியன் மறைஞ்சு சந்திரன் மறையறதுக்கு 8 நிமிடங்கள் தான், சம்பூர்ணமா வட்டம் மறையத்துக்கு 8 நிமிடங்கள் எடுக்கும். அதாவது சூரியனுடைய மேல் பகுதி இந்த தொடுவாந்து மறைகிறதுக்கும் சூரியன் மறைஞ்ச டைமுக்கும் 8 நிமிஷம் தான் வித்தியாசம். இந்த சகோதரர்கள் எப்படின்னா சூரியன் மறைஞ்சி சந்திரன் மறையத்தின் 1 நிமிஷம் தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய கட்டத்திலையும் சாட்சி சொன்னவர்கள் தான், தான் பிறை கண்டதாக சாட்சி சொன்னவர்கள் தான். எனவேதான் நீங்க பாப்பீங்க இப்ப தொடர்ந்து ஒரு கிழமையாக வெளிநாட்டு செய்திகள் வந்து பரபரப்பாக போடுறாங்க. என்னன்னு அவங்களுக்கு முழு உலகத்துல எல்லா பலக்கீன்களுக்கும் தெரியும், இந்த ரியாதுல ஹவுதா சுதேல சாட்சி சொல்லக்கூடியவர்களை இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் அதுக்கு மிக துணையாக நிக்குது, சுப்ரீம் கோர்ட் துணையாக நிக்குது அந்த விஷயத்துல. இல்லைன்னா 70 வருஷமா இது நடக்காது. இவங்களோட விஷயத்துல 20 எத்தனை வருஷம், இப்ப இன்னைக்கு 2025 99 நடக்குது. தேய்பிரையான கட்டங்கள்லையும் அவங்க சாட்சி சொன்னாக்க இதே ஆக்கத்தான், வளர்ப்பிறைன்றதே இல்லை. இப்ப 2012க்கு பிறகு கிரைட்டீரியா ஒன்று வச்ச பிறகு இப்ப 2012 பிறகு என்ன நடக்குதுன்னா வளர்ப்பிறையிலையும் பார்க்க முடியாத கட்டங்கள் என்ன செஞ்சு கொள்றாங்க, இப்படி சாட்சி சொன்ன. அப்ப என்ன இருக்குது, உலகத்துல நாளைக்கு கிரகணம் நடக்கக்கூடிய இந்த பகுதி
நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இந்த பகுதியில எந்த வகையிலையும் என்ன இல்லை, வெற்று கண்ணுக்கு விளங்கவே முடியாது. ஆனால் அமாவாசை ஆகிடுச்சு, சந்திரன் என்பது வளர்ப்பிறை கட்டத்துல இருந்தாலும் வெற்றுக்கண்ணுக்கு தெரியாது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போல நிறைய அப்சர்வேட்டரிஸ் அந்த தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த ரியாத்ல இருக்கக்கூடியவர்களை சமாளிக்க இயலாது, ஆனா அந்த தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால சர்வதேச பிறையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எந்த இடத்துல இவங்க சிக்கிக்கொள்வாங்க என்றால், சப்போஸ் நாளைக்கு அதே சகோதரர்கள் ரியாத்ல சாட்சி சொன்னால், சவுதி எப்படியும் ரமலான் 29 முடிச்சு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் அறிவிச்சால், சவுதி மட்டும் பெருநாள் இருக்காது, சுமாராக 50 நாடுகளும் ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் எடுப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. கடந்த காலங்கள்ல நடந்தவைகளை வச்சு பார்க்கும் போது இப்படி நடக்கிறதுக்குத்தான் ஏற்பாடு ஈக்குது என்று சொல்லி மிகைப்பான எண்ணம் எல்லாருக்கும் ஈக்குது. வெளிநாடுகளுக்கும் இருக்குது, எல்லா பலக்கீன்களுக்கும் இந்த எண்ணம் இருக்குது. அதை ஒன்று செய்யலாது அவங்களால. இப்படி நடக்கிற அதே சமயத்துல துருக்கியும் அவர்களுடைய கிரைட்டீரியா எங்க இருக்கு? இந்த மஞ்சள் கோடு. இந்த மஞ்சள் கோடுக்கு பிறகு அவர்களுடைய கிரைட்டீரியா கம்ப்ளீட் ஆகிறதுனால 29 மாலையில உலகத்துல அவர்களுடைய கிரைட்டீரியா கம்ப்ளீட் ஆகக்கூடிய இந்த மஞ்சள் கோட்டுக்கு மேற்கு பக்கம் இருக்கிறதுனால யூசுப் கர்லாவியுடைய அமைப்பும் துருக்கிட அமைப்பும் ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் எடுக்கிறதுக்கு மிகைப்பான சந்தர்ப்பங்கள், சாத்தியக்கூறுகள் இருக்குது. எனவே தான் இங்கே எங்க நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த விஷயத்துல மிச்சம் கிளியராக இருக்க வேண்டிய அவசியப்பாடு இருக்குது. அந்த அடிப்படையில தான் இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு நான் முடியுமான அளவு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இது உண்மையிலே இந்த கருத்துகள் சிலருக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுவீங்க. டீச்சிங் ஃபீல்டு இருக்கக்கூடியவங்க, சோஷியல் ஸ்டடீஸ் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிலர்களுக்கு இது பல தடவை இது பார்த்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிலர்களுக்கு அறவே விளங்காது, ஏதோ ஒன்று இருக்கின்னு விளங்கிக் கொள்வாங்க. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அதில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த விவகாரங்களில் மிக தெளிவாக இருந்து தான் இந்த ஹிஜ்ரியுடைய மாதங்களுடைய ஆரம்பம் அது வணக்க வழிபாடுகள் சம்மந்தப்படக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால பெரும் பொறுப்பு சுமையோடு இருந்து தான் வரக்கூடிய சாட்சியங்களை அது எப்படி எடுக்கணும் என்றதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு தீர்மானம் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஷவ்வாலுடைய விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை மாலையில இந்த அஸ்ட்ரோனாமிக்கலுடைய தரவுகளின் படிக்கு தலைப்பிறை லேசாக தென்படும் என்ற கருத்து 100க்கு 100 இருக்கிறது இருந்தாலும் அன்று மாலை காலநிலை எப்படி அமைகின்றது அல்லாஹ் ஒருவனே அறிவான். காலநிலையே நமக்கு என்ன செய்ய முடியாது, திட்டவட்டமாக எதிர்வு கூற முடியாது என்பதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டல். அதே நேரத்தில் வானியல் அஸ்ட்ரோனமியுடைய விஷயத்துல எதிர்வு கூற முடியும் என்பதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டல். ரெண்டுக்கும் குர்ஆன் வழிகாட்டுது. அதை இதோட மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. காலநிலையை கொண்டு வந்து அஸ்ட்ரோனமியோட மிக்ஸ் பண்ணக்கூடாது, அஸ்ட்ரோனமியை காலநிலையோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டும் வேற துறை, ரெண்டும் வெவ்வேறான விஷயம். எனவே பேசப்பட்ட விஷயங்களை இந்த காணொலியை தொடர்ந்து 2-3 தடவை பார்த்தால்தான் உங்களுக்கும் இது தெளிவாக வரும் இன்ஷா அல்லாஹ். தெளிவு தேவையான சகோதரர்கள் கொழும்பு பெரிய பள்ளி வாசலை தொடர்பு கொண்டு அங்குள்ள பெரிய குழு உலமாக்களை தொடர்பு கொள்ளலாம். என்னை விட மூத்த உஸ்தாதுமார்கள் உலமாக்கள் அங்கே இருக்கிறார்கள், அவரோட கலந்தாலோசித்து இதை தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். எனவே வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதம் இருக்கக்கூடிய நாட்கள், இங்கிருக்கக்கூடிய ரமலானுடைய இந்த நாட்களை சரிவர அதனுடைய அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்பூரத்தில் அடங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.